ரணில் அதிரடி 5 ராஜாங்க அமைச்சர்கள் பதவி நீக்கம். ரணிலுக்கு அஞ்சுகின்றதா தேசிய மக்கள் சக்தி? தன்னம்பிக்கையுடன் அனுர. தேர்தலுக்கு 10 நாட்கள் 215 எம்பிக்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள். வேலை நிறுத்தத்தில் குதிக்க உள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். தேர்தல் தொடர்பான கடமைகளை மேற்கொள்ளும் பெரும்பாலான அரச ஊழியர்கள், காவல்துறை உத்தியோகத்தர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இறுதி நேரத்தில் இந்த தேர்தல் மோசடிக்கும் வாய்ப்புகள் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். மாத்தறை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒரு தந்திரமானவர் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுப்பதற்கு கடைசி நிமிடத்தில் எத்தகைய முயற்சியையும் மேற்கொள்வார் என சிலர் அஞ்சுகின்றதாகவும் அனுர தெரிவித்துள்ளார். ஆனால் இம்முறை தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுக்க விக்ரமசிங்கவால் எதுவும் செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ரணில் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வெளியேறுவார் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். அவர் தேர்தலில் தோல்வியடைவதில் அனுபவம் வாய்ந்தவர். வாக்கு சீட்டில் ஏதாவது செய்துவிடலாம் அல்லது வாக்குப்பெட்டியை மாற்றலாம் என்று சிலர் பயப்படுகின்றார்கள். ஒன்றும் செய்ய முடியாது. வாக்குப்பெட்டிகள் வாக்குச்சாவடியில் இருந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு காவல்துறையினரின் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படும் பணியாளர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் 5 ராஜாங்க அமைச்சர்களை பதவி நீக்கியுள்ளார். இதற்கமைய ராஜாங்க அமைச்சர்களான கீதா குமாரசிங்க, சசீந்திர ராஜபக்ஷ, அமித் தேனுக விதானகமகே, பிரசன்ன ரணவீர மற்றும் டி.வி. சானக ஆகியோர் குறித்த ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர்களாவர். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பின் 47(3) ஆ பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இவர்கள் பதவி நீக்கப்பட்டுள்ளனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்னரும் 4 ராஜாங்க அமைச்சர்களை ரணில் பதவி நீக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 225 எம்பிக்களில் 215 பேருக்கு தலா 2 ரிப்பீட்டர் துப்பாக்கிகள் பாதுகாப்பு அமைச்சால் வழங்கப்பட்டுள்ளது. ரீலோடிங் தேவையில்லாமல் பல ரவுண்டுகளையும் சுடும் திறன் கொண்ட இந்த துப்பாக்கிகள் எம்பிக்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து எழுப்பிய கவலைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வழங்கப்பட்டன. அத்தகைய ரிப்பீட்டர் துப்பாக்கியை ஒரே நேரத்தில் 10 தோட்டாக்களுடன் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு எம்பிக்கும் 2 ரிப்பீட்டர் ஷொட்கன்கள் வேண்டுமென்ற கோரிக்கை சுமார் 10 மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்டது. தற்போதைய நிலை குறித்து பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர்மட்ட வட்டாரம் கூறுகையில், 10 எம்பிக்கள் தவிர அனைத்து எம்பிக்களும் பணம் செலுத்திய பின்னரே அவற்றை பெற்றுக்கொண்டனர் என கூறப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று காலை கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கர்தினாலிடம் வாக்குறுதி அளித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் தோள் கொடுப்பதாகவும் நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் இதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்துவோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு வாக்குறுதியளித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை மீறி சந்தையில் பணம் வாங்கினால் டாலரின் பெறுமதி 500 ரூபாவாக உயர்வடையும் என ஜனாதிபதி வேட்பாளரும் தற்போதைய ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். குருநாகலில் நேற்று நடைபெற்ற அந்த மாவட்ட அறிஞர்கள் மற்றும் வர்த்தக சமூகத்தினருடனான கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களின்படி நாம் செயற்பட்டால்
கடன் பெறுவதற்கான தேவைகள் குறைவாகவே இருக்கும். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின்படி எதிர்காலத்தில் இந்த நாட்டின் செலவு 6,800 பில்லியன் ரூபாவாகவும் வருமானம் 5,100 பில்லியன் ரூபாவாகவும் காணப்படுவதோடு இடைவெளி 1,700 பில்லியன் ரூபாவாக காணப்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை மீறி சந்தையில் பணம் வாங்கினால் வட்டி 25% இருக்கும். அதனால் டாலரின் பெறுமதி 500 ரூபாவாக உயர்வடையும். சர்வதேச நாணய நிதியத்துடனான நிபந்தனைகளை மீறிவிட்டால் அவர்களின் ஆதரவு ரத்தாகும். அதனால் நாட்டின் பொருளாதாரம் சரிவை நோக்கி நகரும். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளால் பொதுஜன பெரமுனவின் பெருமளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேற தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது பிரசார கூட்டங்களில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயகவை ஊக்குவிக்கும் நடவடிக்கை காரணமாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 80 பேர் நாட்டை விட்டு வெளியேற விமான டிக்கெட்களை பதிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்க வெற்றி பெற மாட்டார் என்பதை அறிந்ததன் காரணமாகவே இந்த எம்பிக்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார். விக்ரமசிங்க அனுரகுமார திசாநாயகவை ஊக்குவிப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஆட்சிக்கு வராமல் இருப்பதை உறுதி செய்வதாகவும் தெரிகின்றது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். தமது பாதுகாப்பு தொடர்பில் தீவிர கவனம் செலுத்துமாறும் கடுமையான அவதானத்துடன் செயற்படுமாறும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். முக்கிய வேட்பாளர்கள் கூடும் இடங்களில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதிலும் வேட்பாளர்கள் மேடைக்குள் நுழையும் போதும் வெளியேறும் போதும் ஆதரவாளர்களால் பாதுகாப்பின்மை நிலவுவது குறித்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இருளான இடங்களில் கூட்டங்களை நடத்துவதன் மூலம் பாதுகாப்பு தரப்பில் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு தொடர்பிலான அறிக்கையை நாளாந்தம் பெற்றுக்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் 18ஆம் திகதி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். பதுளை பொது வைத்தியசாலையில் சேவையாற்றும் தமது சங்கத்தின் பிரதி செயலாளர் பாலித ராஜபக்ஷவிற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஒழுக்காற்று நடவடிக்கையை நிறுத்த கோரி இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளனர். இதேவேளை இன்று முதல் நாடளாவிய ரீதியாக உள்ள சகல வைத்தியசாலைகளிலும் கருப்பு கொடி பறக்கவிட தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தேர்தல் பிரசார செயற்பாடுகளுக்காக கடனாக வழங்கிய பணம் இதுவரையில் கிடைக்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தம்புத்தேகம பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் தற்பொழுது சாதாரண மக்கள் வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். எனினும் அரசியல் தரப்பினர் ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை கொள்வனவு செய்கின்றனர். 2015ஆம் ஆண்டு ஊழலை ஒழிப்பதாக தெரிவித்து பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பின்னர் மத்திய வங்கியில் கை வைத்தார் என அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.